ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அண்ட் நர்சிங் அண்ட் அதர் பேராமெடிக்கல் வேக்கன்சிக்கான ஹால் டிக்கெட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அண்ட் தென் எக்ஸாம் சென்டரு எங்கே போட்டிருக்காங்க, என்னைக்கு டேட்டு அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது தெரியலனா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு அஃபிஷியல் லிங்க்கு, அந்த லிங்க்கு கூட நான் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்ஆர்பி அந்த அஃபிஷியல் லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் உங்களுக்கு. அதில் வந்து இது வரைக்கும் என்னென்ன போஸ்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோன்னா நம்ம பேராமெடிக்கல் இருக்கும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு வியூ அண்ட் டவுன்லோட் சிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் கால் லெட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி வந்து வரும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஃபிஷியல் ரெஜிஸ்டர் நம்பர் இது எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். இல்லைனா அந்த சிட்டி கால் லெட்டர் இதுமாரி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி இல்லை நேற்று வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும், இல்லைனா வந்து டவுன்லோட் ஆகாது. அது கொடுத்துட்டு இயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கிளிக் செக் இருக்குது பார்த்தீங்களா, டைப் கேரக்டர் ஆஸ் ஷோன் இன் இமேஜ் மேலே இந்த 757382 அதை போட்டுட்டு லாகின் பண்ண. நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் கேண்டிடேட் டீட்டெயில்ஸு. கீழே வந்து என் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் தென் என் நேமு, என் ஃபாதர் நேமு அண்ட் தென் வந்து என் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் அப்ளைட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஷோ ஆகும். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி 2024 ஆர்ஆர்பிக்கு என்னென்னலாம் அப்ளை பண்ணிங்க லைனாக லிஸ்ட் அவுட் காட்டும். இதில் வந்து ஃபார்மசிஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்ஷனில் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ வந்து கிளிக் பண்ணணும். வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். எக்ஸாம் சென்டர் வந்துடுச்சு. அண்ட் தென் என்றைக்கு டேட்டுன்னு வந்துடுச்சு. அண்ட் தென் என்ன ஷிஃப்ட் அதுவும் வந்துடுச்சு. இதை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3rd ஷிஃப்ட் போட்டுருக்காங்க. எனக்கு 28ஆம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 to 4:30 அந்த டைமில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்குது. நான் அந்த வாட்டி வந்து அப்ளை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும். இதில் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஆந்திரா எல்லாருக்குமே ஆந்திராவில் தான் வந்து இந்த வாட்டி எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டெக்னீஷியனில் டயர் 2க்கு ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் ஆச்சு. நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் டயர் 2க்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணவங்களுக்கு தெலுங்கானாவில் போட்டிருப்பாங்க. ஸோ தெலுங்கானாவில் போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணி தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுத முடியாமல் கூட போச்சு. ஸோ இந்த வாட்டியும் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ சென்டர் இருக்குது, டிசிஎஸ் வந்து ஐகான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமே வந்து இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் போட்டால் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் எழுத முடியும். அண்ட் தென் சில பேர் வந்து ஹெல்ப் இல்லாமல் வந்து போக முடியாது. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்லேயே வந்து நம்மளை வந்து எக்ஸாம் எழுத வைக்கலாம். 3 டேஸில் ஒரு 1 வீக் கூட டைம் எடுத்து வந்து எக்ஸாம் வைக்கலாம். ஆனால் நம்மளை வந்து அதர் ஸ்டேட்டில் போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறது சரியே இல்லை. கண்டினியூஸாக இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, திஸ் இஸ் செகண்ட் டைம். அதுவும் இந்த வருஷத்துலேயே வந்து இது 2வது வாட்டி ஃபார் பேராமெடிக்கல் அண்ட் தென் ரயில்வே ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம் இதேமாரி இதுவாச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கு என்ன ஆக்ஷன் வந்து தமிழ்நாடு வந்து டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் தெரியல. அண்ட் தென் இதை வந்து நம்ம தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். இந்தமாரி எக்ஸாம்ஸ் வந்து சென்னையில் சென்டர் இருக்குது, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி நிறைய இடத்த வந்து எஸ்எஸ்சியே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் வந்து சென்ட்ரல் போர்டு தான். அவங்களும் வந்து
ஸோ மெனி எக்ஸாம்ஸ் ஒரு வருஷத்தில் 10 எக்ஸாம் இல்லை 12 எக்ஸாம் கூட அவன் கண்டக்ட் பண்ணுறான். ஆனால் இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஆனால் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஆர்ஆர்பி மட்டும் இதே இஷ்யூ வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டேட்லேயே போடுவாங்க. அண்டு நம்ம கேட்குற இடத்துல போடணும். ஆல்ரெடி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு எல்லோரும் வந்து லாகின் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம். ஆனாலும் அதே மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து இது வந்து சரியே இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.